இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் T U V W X Y Z. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ இ ஐ ஓ யூ இதை நம்ம வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து மிச்ச இருக்க எழுத்தை கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வவல்ஸுக்கு லெஃப்ட்ல பக்கத்திலேயே கான்சனன்ட் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வவல்ஸ் ஃபுல்லாக நம்ம அண்டர்லைன் பண்ணிடுவோம். ஏ இ ஐ ஓ யூ. ஓகேவா? ஏ இ ஐ ஓ யூ மொத்தம் 10 வவல்ஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இருந்து பார்த்தா 5, பின்னாடி இருந்து பார்த்தோம்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 வவல்ஸை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடே கிடையாது, இங்கே எதுவுமே இல்லை, அதனால இதை அடிச்சிருவோம். இதுக்கு டபிள்யூ இருக்குது, இதுக்கு எஃப் இருக்குது, ஐக்கு எஸ் இருக்குது, ஓக்கு எல் இருக்குது, ஓக்கு எம் இருக்குது, ஐக்கு ஆர் இருக்குது, யூக்கு ஜி இருக்குது, ஈக்கு வி இருக்குது, ஏக்கு இஜெட் இருக்குது. மற்ற எல்லா வவல்ஸுக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கான்சனன்ஸ் வந்துருக்கு. ஸோ 10ல் 1 போயிடுச்சு, மீதி எத்தனை இருக்கும்? 9. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.